Hi friends, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன, பவர் சர்க்யூட்னா என்ன, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். காமனாக ஒரு இன்ஜினியர்ஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பற ஒரு ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன, பவர் சர்க்யூட்னா என்ன. அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு பார்க்க போகிறோம். சரிங்களா? புதுசு நண்பர்கள் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தாங்க. அப்படியே இதை வந்து வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட ஃபுல் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்பா. அங்கே போய் படிச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க நண்பா. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு பேனல். நீங்கள் ஒரு பேனல் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அந்த ஐட்டம்ஸில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விஎஃப்டி சர்க்யூட்ஸ், அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கான்டக்டர் சர்க்யூட்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்சிபி இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி கான்டாக்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்பா உங்களுக்கு வந்து ஒரு விஎஃப்டி டிரைவ் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த உங்களுக்கு நிறைய மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சர்க்யூட்ஸ் எடுத்தேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி வயர்லாம் இருக்கு பாருங்களேன். இந்த இதெல்லாம் இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஐ மீன் என்னன்னா இதெல்லாம் 230 வோல்ட்ல வந்து ஆப்ரேட் ஆகிற சர்க்யூட்ஸ். 230 வோல்ட் ஆப்ரேட் ஆகுதுன்னா இதெல்லாம் 230 வோல்ட் எடுத்துட்டு போவோம். எங்க எடுத்துட்டு போவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்டர்ஸ்களுக்கு எடுத்துட்டு போவோம். ஆக்சுவலி புரியுதுங்களா? எப்பயுமே கான்டாக்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ஓப்பன் பண்ணியே. இந்த மாதிரி ஒரு கான்டாக்டர் பாருங்க நண்பா. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிப்ஸ்னா ஒரு பவர் வந்து ஒரு சைடில் போகும், கண்ட்ரோல் சர்க்யூட் வந்து ஒரு சைடில் போகும். சரிங்களா? இதுதான் வந்து உள்ளாக்க இருக்கிற பார்ட்ஸ். இப்போ ரெண்டு இருக்கிற பார்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்பா என்னன்னா மேலே பாருங்க பவர் கனெக்ட் பண்ணுற சர்க்யூட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஓட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட்டை கொடுப்பாங்க. கண்ட்ரோல் சப்ளை கொடுப்பாங்க. கண்ட்ரோல் சப்ளைக்கு உள்ளாக்க இங்கே ஒரு கான்டாக்டர் இருக்கும். காயில் இருக்கும். காயிலுக்குள்ள இந்த சப்ளை வந்து ஆல்ரெடி இப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ நம்ம எப்பெல்லாம் இந்த சப்ளை நம்ம கொடுக்குறோமோ அந்த டிப்பு முன்னாடி போன விதில் காட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த டிப் வந்து இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டிப்பு வந்து மேலே இப்படி போய் இங்கே டச் ஆனோன்னா இந்த அவுட்புட்டுக்கு வந்து இந்த மாதிரி சப்ளை போகும். ஆக்சுவலி புரியுதுங்களா? இது இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலி எல்லாமே உள்ளாக்க இருக்கணும் நண்பா. இது எல்லாமே இதில் வந்து டிப் அந்த மேலே சென்டர் கோட் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் டிப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப் சர்க்யூட்ஸ். இந்த அதாவது கான்டாக்ட் வந்து உள்ள எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வந்து போய் இந்த அந்த ரவுண்டா இருந்துச்சு பாருங்க, அதில் போய் ஜாயின் ஆகிக்கிறோம். சரிங்களா? அப்படிதான் நம்ம வந்து ஒரு கான்டாக்டுக்கு உள்ளாக்க இருக்கும். அந்த மாதிரி செக்ஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பவர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பா. பெரிய பெரிய கான்டாக்டர் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி கான்டாக்டர் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். இந்த மாதிரி விஎஃப்டி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட்ஸ். இந்த மாதிரி பிஎல்சி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ். ஏன்னா பிஎல்சி பார்த்தீங்கன்னா 5 வோல்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட், இந்த மாதிரி லோ ரேஞ்சில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும் நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பவர் சர்க்யூட்ஸ் நண்பா. எங்கெல்லாம் நீங்கள் வந்து பவர் எடுக்க போறீங்களோ அதெல்லாம் வந்து பவர் சர்க்யூட்ஸ். ஐ மீன் பவர்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன், ஐ மீன் வோல்டேஜ் கன்வர்ஷன் இருந்தாலும் சரி, கரண்ட் கன்வர்ஷன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த சப்ளை ரிடக்ஷனே இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கான்டாக்ட் கொடுக்குறோம் 230 வோல்ட் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த சப்ளை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, கண்ட்ரோல் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் கொடுக்கக்கூடிய சப்ளையை கண்ட்ரோல் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பவர் சர்க்யூட் கொடுக்கறது வந்து பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பேசிக்கான டிஃபரன்ஸ். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க அழகா வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஃபீல்ட்ல எந்த ஒரு பவர் பிளான்ட்ல எல்லா இடத்துல நீங்க வந்து சர்வைவல் ஆகிக்கலாம்ப்பா. ஓகேப்பா, பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.